ஹாய், வெல்கம் பேக் டு நீலா டேல்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் மெயினுக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு இந்தியன் ஷாப்பில், அதை வாங்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போனது லாஸ்ட் சாட்டர்டே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் 8 o'clock இருக்கும். ஆமாங்க, நீங்கள் கேட்டது கரெக்டு தான். இது காலையில் 8 o'clock கிடையாது, நைட் 8 o'clock. சரவணபவன் ஹோட்டல் முன்னாடி எவ்வளோ பெரிய கியூ நிற்கிது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் மெயினில் இருக்க இன்னொரு இந்தியன் ஷாப். இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் ஸ்பைஸ்லேண்ட். இந்த இந்தியன் ஷாப்லேயுமே அரிசி, கோதுமை, மாவு ஐட்டம், மசாலா, அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள்னு எல்லாமே கிடைக்குது. மிக்ஸி, குக்கர், பணியார சட்டி, இட்லி சட்டிலாம் கூட இந்த கடையில் இருந்துச்சு. அது போக இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இங்கே கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ரூமு. இது ஒரு மினி ஏசி ரூம் தான். இங்கே காயெல்லாம் இருக்கிறதுனால டெம்பரேச்சரை எப்போவுமே சீராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, பூசணிக்காய், நெல்லிக்காய்னு நிறைய காய்ங்க இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இளநி. இந்த ஒரு இளநியோட விலை பார்த்தீங்கன்னா 3.99 euros. மாங்காய், பாவக்காய், கோவக்காய், மிளகான்னு எல்லாமே கிடைக்கும். பட் அதோட ரேட்டெல்லாம் நம்ம இந்தியன் மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக தோணும். அதில் ஒரு முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இங்கே இருக்க கருவேப்பிலை 20 grams தான். இதுவும் காஞ்ச கருவேப்பிலை. இந்த ஒரு பாக்கெட் 3.49 euros. இந்திய மதிப்புக்கு 318 ரூபாய். இது என்னது? வேண்டாம். கேக்கா? ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நிறைய இருந்துச்சு. நிலாவுக்கு இந்த எள்ளு மிட்டாய் பிடிக்கும், ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டா. எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் கடையிலேருந்து வெளியே வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா நைட் 8:30. ஜெர்மனியில் இப்போ யூரோ கப் 2024 ஃபுட்பால் மேட்சஸ் போயிட்டுருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஸ்ட்ரீட்டோட 2 பக்கமும் கடைங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஸ்க்ரீன் வச்சு அவ்வளோ பேர் உட்காந்து இந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்ருக்காங்க. இது போக ஃப்ராங்க்ஃபர்ட் மெயினில் ரிவர் சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஜோனே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரிவருக்கு பக்கத்தில் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கங்கே ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அது போக ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு 30,000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவர் சைடில் இருக்க ஃபேன் ஜோன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃப்டர்நூன் 1 o'clock ஓப்பன் பண்ணி மிட் நைட் வரைக்கும் இருக்கும். இதுக்கு ஆக்சஸ் ஃப்ரீ தான். அந்த வீடியோவை கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபுட்பால் மேட்ச் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கடைங்களுக்கு உள்ளேயுமே, பாராக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், பார்பர் ஷாப்பாக இருக்கட்டும், எல்லா கடைக்குள்ளேயுமே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அவ்வளோ பேர் உட்காந்து மேட்ச் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம ஊரில் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு ஃபுட்பால் மேலே அவ்வளோ கிரேஸ். இந்த ஊர்னா ஜெர்மனி மட்டும் கிடையாது, என்டையர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கே ஃபுட்பால்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் இங்கே யூரோ கப் ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் இந்த வருஷம் யூரோ கப் ஜெர்மனியில் நடக்கிறதுனால அது இன்னும் ஸ்பெஷல். நிலா கூட அடிக்கடி வீட்டில் சொல்லிட்டு இருப்பா, எங்கள் ஸ்கூலில் எல்லா சின்ன பிள்ளைங்களும் எப்போ பார்த்தாலும் ஃபுட்பால்னு ஃபுட்பால் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. பிரேக் டைமில் ரொனால்டோ, மெஸ்ஸின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு பிள்ளைங்க. அவங்க யாருன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன், இதில் ஃபுட்பாலை பற்றி கேட்டால் எனக்கு என்ன தெரியும். அதான் கிரிக்கெட்டில் நம்ம ஊரில் எப்படி தோனியும் கோலியோ அதே மாதிரி தான் இந்த ஊரில் ஃபுட்பாலில் ரொனால்டோவும் மெஸ்ஸியும் அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இருக்க ட்ராம் ஸ்டேஷன் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஒரு ட்ராம் ஏறி போனோம். பார்த்தா 10 minutes டிலே ஆயிடுச்சு. ஸோ நடந்தே போகலான்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் மெயினில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட். இங்கே மாடர்ன் பில்டிங்ஸும் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸும் இங்கே நிறைய பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். பாகிஸ்தான், கொரியன், ஜாப்பனீஸ், இட்டாலியன், ஸ்பெயின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரீஸோட ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே பக்கத்தில் இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஸ்கல்ப்சர் அண்ட் இது வந்து யூரோ டவர். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ரிவர் சைடில் ஃபேன் ஜோன் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுலேருந்து தான் இந்த மாதிரி அங்கங்கே போட்ஸும் அங்கங்கே டாய்லெட்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 8:50 ஆகுது. எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ட்ராம் வர. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க இடத்துல சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் மெயின் ஸ்டேஷன். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் வச்சு மேட்ச் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் 9 o'clock. நாங்கள் போக வேண்டிய ட்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. 1/2 hour கழித்து தான் அடுத்த ட்ராம் வரும். ஸோ நாங்கள் வேறு ஒரு ஸ்டாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து போகிறது தான் பிளானு. குட்டி வச்சிங்க பாரு. ஹாய் சார். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9:20 ஆகுது. ஆனால் இன்னும் இங்கே வெயில் அடிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ரோடை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரோட் போகும். சென்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரம் இருக்கும். நீட்டாக கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மரமாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பஸ் வந்துடுச்சு. இங்கேருந்து 3 ஸ்டாப் தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஜெர்மனி பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க மறக்காமல் நிலா டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.